Welcome back to UPSC COC Learners Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸில் பாலிட்டி சப்ஜெக்ட் எப்படி கவர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சீனியர் ஆஸ்பிரன்ஸ்லாம் வந்து இந்த இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் அண்ட் துர்காதாஸ் பசு இன்ட்ரடக்ஷன் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த 2 புக்ஸ் ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் இதுதான் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஆஸ்பிரன்ஸ் என்ன விஷ் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த புக்கே ஃபாலோ பண்ணலாம். பட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே கவர் ஆகுதான் நீங்கள் பார்த்துக்கணும். நாட் ஓன்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகே, இப்போ எடுத்த உடனே இந்த மாதிரி ஆத்தர்டு புக்ஸ் இருக்கிறதுனால டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூல் புக்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் என்சிஇஆர்டிஸ், மோஸ்ட்டாக என்சிஇஆர்டிஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் என்சிஇஆர்டி கிடைக்கலனாக்கா கோ ஃபார் யுவர் ஓன் ஸ்கூல் புக்ஸ். லைக் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் புக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்டு புக்ஸும் இல்லைன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த இந்தியன் பாலிட்டி இல்லைனா வந்து லைக் லக்ஷ்மிகாந்த் இல்லைனா வந்து துர்காதாஸ் பசு, அந்த 2 ஆத்தரில் யார் புக் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி ரீட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டியில் ஒரு புக் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட இண்டெக்ஸை ரீட் பண்ணுங்கள். எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகியிருக்கான்னு பாருங்கள். அப்போ அந்த புக்கை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும்போது ஏன் நமக்கு புரியல அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ரீட் பண்ண தான் நமக்கு புரிய வரும். சப்போஸ் புரியலனாலும் டோன்ட் வரி, வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோவை அதை பார்த்துட்டு கூட நெக்ஸ்ட்டு ரீட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ரீட் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங். இந்த நோட் மேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா புரிஞ்ச பிறகு தான் இந்த நோட்ஸை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற அப்படியே ஸ்டேட்மெண்ட்ஸை இதில் எழுதக்கூடாது. கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஸோ இது நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்னா, கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நோட்ஸ் மேக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் அண்ட் எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், அண்ட் அது ரிலேட்டடாக நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா, இப்போ உங்ககிட்ட ஒரு பாலிட்டி டெக்ஸ்ட் புக் இருக்குன்னா அது வந்து ஒரு பழைய எடிஷனாக இருந்ததுன்னா டோன்ட் வரி, நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை ஜஸ்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ணிகிட்டே தான் வரணும். ஓகே, புதுசாக ஒரு நியூ எடிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னாக்கா இந்த புக் வெறும் ஒரு பேசிக் தான். அந்த பேசிக் வச்சு தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கற்றுக்க போகிறீங்க அண்ட் அதை நீங்கள் ஆட் பண்ணணும் உங்களோட நோட்ஸில். ஓகே, இப்போ இந்த 2 டெக்ஸ்ட் புக்கில் நான் ஃபாலோ பண்ணுறது லக்ஷ்மிகாந்த் அவங்களோட இந்தியன் பாலிட்டி. அண்ட் இந்த டெக்ஸ்ட் புக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேக் சைடு ஆஃப் த புக்கில் நமக்கு வந்து லைக் ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் சில கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் லெசன் வைஸ் பார்க்கும்போது ஆர்டிகல்ஸ் வந்து ஒவ்வொரு லெசன் பேக் சைடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரசிடென்ட் லெசன் எடுத்துக்கிட்டோன்னாக்கா அந்த பிரசிடென்ட் லெசனோட பேக் சைடில் ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நோட்ஸ் உள்ளே இருக்கிற கண்டென்ட் பார்த்தோன்னாக்கா ஆர்டிகல்ஸ் படிச்சுட்ட பிறகு தான் நீங்கள் அந்த லெசனுக்குள்ளேயே போகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போது ஆர்டிகல்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அந்த லெசனுக்குள்ளே போகும்போது எந்த ஆர்டிக்கல் இது ரெலவெண்ட்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, இப்போது நான் இந்த புக் ரீட் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இந்த பிக்சரில் பாருங்கள், கம்பல்சரி அக்விசிஷன் பை லா. ஸோ அதாவது பார்லிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இவங்க 2 பேருமே வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கைப்பற்றும் போது அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணியிருக்கிற ஒரு பர்சனுக்கு காம்பன்சேஷன் தரணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் 2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னாக்கா, ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கல்டிவேபிள் லேண்ட். அதுவும் அந்த லேண்ட் பார்த்தோன்னாக்கா சீலிங் லிமிட்ஸில், அதாவது லா படி சொல்லக்கூடிய அந்த சீலிங் லிமிட்டில் இருந்ததுனாக்கா அந்த 2 ப்ராப்பர்ட்டியை மட்டும் கைப்பற்றும்போது காம்பன்சேஷன் தர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பேராகிராஃப். அதில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, அந்த லிமிட்ஸ்க்கு மேலே 2 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் அந்த 2 எதில் ரெஃபர் பண்ணணுன்னா அந்த லெசனோட பேக் சைடில் நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ்னு இருக்கும். நாங்கள் ஆரோ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த 2க்கு நீங்கள் அந்த லிமிட்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? நான் அதை ரீட் பண்ணுறேன்.
The first provision was added by the 44th Amendment Act 1978. This amendment abolished the fundamental rights to property and made it a legal right. வெல், நான் ஏர்லியர் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணால் அதில் காம்பன்சேஷன் இருக்கும்ன்ட்டு. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. இப்போ நான் அந்த செகண்ட் ரெஃபரன்ஸில் இருக்க செகண்ட் பாயிண்ட் ரீட் பண்ணுறேன். த செகண்ட் ப்ரொவிஷன் வாஸ் ஆடட் பை த 17th Amendment Act 1964. வெல், கமிங் பேக் டு த பேராகிராஃப். இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கல்டிவேஷன் பண்ணக்கூடிய அந்த லேண்ட் வந்து அக்வயர் பண்ணும்போது காம்பன்சேஷன் தருவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17th Amendment Act 1964. ஸோ இப்படி தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் அண்ட் அந்த லெசனில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஆஃப்டர் நோட்ஸ் மேக் பண்ணிட்ட பிறகு உங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுறது. ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒவ்வொரு லெசன் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணியே ஆகணும். நம்மளோட பாலிட்டி ப்ளேலிஸ்ட்டில் ஒரு லெசன் முடித்த பிறகு ஒரு டெஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கம்யூனிட்டி பேஜ்லேயும் நான் கான்ஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் அதை ரெஃபர் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஏன் டெஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேனாக்கா, நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் நீங்கள் கொடுப்பீங்க. அதனால தான் உங்களை டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். வெல், இந்தியன் பாலிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 80 லெசன் இருக்குது. ஸோ நிறைய லெசன் இருக்குதுன்னு நீங்கள் பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஃபியர் தான். பட் போக போக ரீட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்வீனியன்ஸில் நோட் எடுப்பீங்க இல்லையா, அந்த நோட்ஸை நீங்கள் நல்லாவே ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த லெசனையும் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம், இந்த இந்தியன் பாலிட்டி 80 லெசன்ஸையுமே. டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை விட அடிஷ்னலாகவும் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பேன் லெசனில், வீடியோஸில் பாருங்கள். வெல், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 400+ ஆர்டிகல்ஸ் இருக்குது. எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நீங்கள் 2025 அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா 2024 to 2025 அதில் கேட்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக வந்த ஆர்டிகல்ஸ், அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட். ஸோ இதுக்கு தான் ஒரு 100% வெயிட்டேஜ் தரணும். அண்ட் அடிஷ்னலாக கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் அதுக்கும் ஒரு 100% வெயிட்டேஜ் கொடுக்கணும். அண்ட் பேசிக்காக வந்து எப்போவுமே ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்லேருந்து அந்த 51 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் கண்டிப்பாக படிப்பாங்க. ஸோ நீங்களும் அதை கண்டிப்பாக படிச்சுடுங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ஸ், அப்புறம் அந்த இயரில் நீங்கள் எந்த இயர் அப்பியர் ஆக போகிறீங்களோ 2025 அப்பியர் ஆகுறீங்கனாக்கா ஒரு 2024 2025 கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் தரணும். இவ்வளோ தான் இந்தியன் பாலிட்டியை படி பார்க்கும்போது. அண்ட் மெயின் என்னன்னாக்கா ரிவிஷன் தான். ரிவிஷன் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் பண்ணிங்கனாக்கா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மைண்ட் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் UPSC CSC Learners Tamil சேனல்.